இந்த மாதிரி மழை பெஞ்சு தான் வயநாடே காணாம போச்சு பாதி. இப்போ நம்ம ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கோமதி வாங்கக்கா. என்னக்கா நம்ம குழு போடணும்னு வாங்கினோமே, ப்ளவுஸ் தைக்கணும். எங்க எடுத்துமே கொடுத்தா நல்லா தைச்சு தருவாங்க, நல்லா பர்ஃபெக்டா அப்படியே ஃபிட்டிங்கா. இன்னும் 2 நாள் தான் இருக்கு குழு ஊத்துறாங்க கோயில்ல. அதுக்குள்ள யாருக்கு தைச்சு தருவா? யாரும் தைச்சு தர மாட்டாங்க. ஒரு ஜாக்கெட் தைச்சு தரத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு வாரமாவது எடுத்துக்கிறாங்கக்கா. ஐயோ, 1 வாரம் ஆகுமா? அப்போ கோயில் திருவிழாக்கு நம்ம எதுவும் கட்டின்னு போறது? பழைய ஜாக்கெட் இருந்தால் தான் போட்டுன்னு போகணுமா அதுக்கு? ஆமாக்கா, பழைய ஜாக்கெட் இருந்தால் தான் போட்டுன்னு போகணும். எனக்கு வேற அந்த புடவைக்கு மேட்சா ஜாக்கெட்டே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வேற அந்த புடவைக்கு இந்த ஆரி ஒர்க் சொல்லுவாங்களே, மணிலாம் வச்சு தைச்சு தருவாங்களே, அந்த மாதிரி தைச்சு நான் டிசைனாக போட்டுன்னு போகலான்னு பார்த்தேன். இந்த மாதிரி ஆயிப்போச்சே, யார் உடனே தைச்சு தருவான்னு தெரியலையா? எங்கள் அம்மா கூட அப்பயே சொன்னாங்க, டெய்லரிங் கிளாஸ் போய் எல்லாத்தையும் கற்றுக்கோ, ப்ளவுஸ்லாம் தைக்க நல்லா காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த சோம்பேறித்தனப்பட்டு போவே இல்லை. இப்போ பாருங்க, ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆமாம், காசு கொடுத்தா கூட யாரும் உடனே தைச்சு தர மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு முன்னே வந்து நின்றுச்சு போய் குழம்பு கேட்கறதுக்கு. யாடி குழம்பு கேட்கறதுக்கு வந்தது? நான் ப்ளவுஸ் என்ன தைச்சு தருவாங்க கேட்கறதுக்கு வந்தேன். உன்ன குழம்பு கேட்கறது வரல. ஆமாம் பெரிய பொண்ணு, இவங்க சொன்ன பிறகு ஞாபகம் வருது. ப்ளவுஸ் தைக்கணும், எங்கே போய் தைக்கிறது? டெய்லர் கடையில் தான் கொடுத்து தைக்கணும், வேற எங்கே தைப்பாங்க? பக்கத்து தெருவில் ஒரு அக்கா தச்சுன்னு இருந்தாங்க ப்ளவுஸு. இப்போ அவங்க வீடு வேறு காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாது அவங்க கிட்ட கொடுத்துடலாம். ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்து கூட அடுத்த வருஷம் கூழ் ஊற்றும் போது தைச்சு தருவாங்க, போட்டுன்னு போ. அப்போ என்னதான் பண்ணுறது? புடவை மட்டும் வாங்கி வச்சுக்கணும், ஜாக்கெட் தைக்காம புடவை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் நீங்களாம் எப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல தெரியுமா? இவன் என்ன சொல்கிறானே புரியலையே. நான் இருக்கும்போது வெளியிலலாம் நீங்கள் டெய்லர் தரீங்க பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. என்னது நீ தைச்சு தர போறியா? ஏன்டி பொண்ணாடி தைச்சு கொடுத்தியா? கல்யாணத்துக்கு எல்லாம் ஒரே மாதிரி போட்டு போடுமே அந்த மாதிரியா? முன்னாடி பக்கம் ஜன்னல் தைச்சு கொடுத்தியா, பின்னாடி பக்கம் ஜன்னல் தைக்கிறதுக்கு பதில்? அது வந்து அப்போ தான் நான் புதுசாக கற்றுன்னு இருந்தேன், புரியுதா? அதனால கொஞ்சம் மாற்றி வச்சு தச்சிட்டேன். முன்னாடி வருது பின்னாடி வருது முன்னாடியா, அதையே அப்படி சொல்லின்னு இருப்பீங்க. எல்லாரும் அவங்கவுங்க ப்ளவுஸ் பிட் எடுத்து கொடுங்க, அப்படியே அளவு ஜாக்கெட் எடுத்துருவாங்க, அப்படியே பர்ஃபெக்டாக தச்சு தரும்பார். இதே பொண்ணு கரெக்டாக தச்சு தருவல, சொதப்பிட மாட்டேல பொண்ணாடி மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் சொதப்ப மாட்டேன். அதுக்கப்புறம் லைனிங் இந்த இடத்துல வந்து கொடுங்க, இல்லைனா லைனிங்க்கு சேர்த்து காசு கொடுத்துருங்க, நானே லைனிங் வாங்கி போட்டு தச்சுறேன். பெரிய பொண்ணு, ஒரு ப்ளவுஸ் தைக்க எவ்வளோ வாங்குவேன்? மற்றவங்களுக்குனா 2500 உங்களுக்குன்னா ஒரு 200 கம்மி பண்ணிக்கிறேன். 2300 கொடுத்துருங்க ஒரு ப்ளவுஸ்க்கு. இது 2300 அடிப்பாவி, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 150 தானே வாங்குறாங்க. அது வந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. இது லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து டபுள் சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைன் வச்சு தைக்கணும், என்னென்ன டிசைனோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அதிகமாகும். உங்களுக்கு நல்லா சூப்பர் டிசைன் வைக்கணும்ல, அதில் ஆரி ஒர்க்லாம் வேறு பண்ணி தரப்போகிறேன். இப்போ 2300 கம்மி தான், உங்களுக்கு 5000 வாங்கியிருக்கணும் நான். கோமதியா கேட்டீங்க, 5000 வாங்க போகிறோம் ப்ளவுஸ்க்கு. இது என்னக்கா இது பகல் கொல்லியாக இருக்குது? ஒரு ப்ளவுஸ்க்கு 5000 புடவையே நம்ம 700 நான் தான் குத்து வாங்கணும். ப்ளவுஸ்க்கு 5000 பேசாம நைட்டியே போட்டுன்னு போயிடலாம் கோயிலுக்கு. இந்த பேர் சும்மா யோசிச்சிங்கன்னே பேசின்னு இருக்காதீங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா தான் 2 நாள் தச்சு தர முடியும். நல்ல இங்கே பேர் 200 தரேன், என் ப்ளவுஸை தச்சு கொடுத்துரு. ஆரி ஒர்க் ஒன்றும் பண்ண தேவையில்ல, தச்சு கொடுத்தா மட்டும் போதும். 200 யாருன்னா இருப்பாங்க, தேடின்னு போங்க, என்னால் தச்சு தர முடியாது. எவ்வளோ திமிர் பற்றி அவளுக்கு? எல்லாம் நம்ம கொடுத்துருக்க இடம் தான்க்கா, நம்ம கொடுத்து வச்சுக்கிறோம் அவ்வளோ இடம் அவளுக்கு. இங்கே பேர் என் ப்ளவுஸை நானே கட் பண்ணி கொடுத்துட்றேன், தச்சு மட்டும் கொடுத்துரு. உங்களுக்குலாம் வந்து ப்ளவுஸ் தச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் பார்த்தியா? என் தப்பு. எங்கன்னா எடுத்து போய் கொடுத்து தைங்க, நான் போயிட்டு வரேன். பெரிய பொண்ணு நில்லு, பெரிய பொண்ணு, ஒரு நல்ல டெய்லர் மிஸ் பண்ணுறீங்க. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், நானும் போயிட்டு வரேன். அப்படியே இதுங்க 3 சேர்ந்து இதுங்களை உருப்படாதுங்க, மற்றவங்களும் உருப்பட விடாதுங்க. பழைய ப்ளவுஸ் எதுனா போட்டுருந்தாங்க போனோம். இவங்க ப்ளவுஸ் குத்தன்னு வச்சுக்க வேலைக்கு ஆகுது. 2500 5000 எனக்கு பயமா இருக்குது. நான் பழைசை இதை போட்டுக்கிறேன். ஆமாம் கோமதி, நான் கூட இந்த பழைசு தான் போட்டு போகிறேன். சரி, மாடுக்கு தண்ணி காட்டணும், நான் போயிட்டு வரேன். சரிக்கா போயிட்டு வாங்க. ஏதோ தைக்க கற்றுக்கணும் புதுசில். முன்னாடி வர டிசைனை பின்னாடி போட்டேன், பின்னாடி வர டிசைனை முன்னாடி போட்டேன். அதோட பெரிய கொலை செஞ்சிட்ட மாதிரி அதையே சொல்லி காமிச்சுருக்காங்க. யாரோ முகம் தெரியாதவங்கலாம் சம்பாதிக்கலாம், ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்டோ நம்ம சொந்தக்காரங்களை மட்டும் சம்பாதிக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டின்னு இருக்காங்க. ஏன் 4 ப்ளவுஸ் கொடுத்த நான் தைச்சா எனக்கு ஒரு காசு கிடைக்காதேன்? நானும் நல்லா தானே தைக்கிறேன். இங்கே பார், எவ்வளோ சூப்பராக தைச்சி வச்சுருக்கேன் என் ப்ளவுஸையே. நான் மட்டும் அழகாக போட்டுன்னு போவேன் கோயிலுக்கு. அவங்கள எங்கன்னா போய் கொடுத்து தைச்சிக்கிட்டோம். எடி பெரிய பொண்ணு, என் ப்ளவுஸ் மட்டும் தச்சு கொடுத்துட்றீ. இதை கட் பண்ணிட்டு இந்த போட ஓரம் தச்சு கொடுத்துட்றீ. ப்ளவுஸும் தச்சு கொடுத்துட்றீ அழகாக. இந்த மாதிரி ஆரி ஒர்க்லாம் வச்சு நான் யாருக்கும் தச்சு கொடுக்க மாட்டேன், போயிடுங்க. எங்கண்ணா வேறு எங்கேயாவது போய் தச்சுக்குங்க. பெரிய பொண்ணு அந்த மாதிரி சொல்லாத பெரிய பொண்ணு. அந்த மாதிரி நீ தச்சு தருவா எடுத்து வந்து மாதிரி போடலாம். கட் பண்ணி தச்சு கொடுமா. சரி, எந்த மாடலில் தைக்கணும்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு எதிர்க்க இருக்க பின்னாடி அந்த மாடல் தைக்கணுமா, இல்லை உங்கள் பின்னாடி இருக்கு பாருங்க அந்த மாதிரி தைக்கணுமா, எது மாதிரி தைக்கணும்னு சொல்லிட்டு போங்க. அப்புறம் என் இஷ்டத்துக்கு தைச்சிடுவேன் நான். நீ தச்சு தர ப்ளவுஸை போட்டேன்னா பெரிய செலிபிரிட்டி மாதிரி இருக்கணும். பார்த்தாலே அவங்க பார்த்தா அப்படியே பணக்காரங்க மாதிரி இருக்கணும், புரியுதா? அந்த மாதிரி ஒரு நல்ல டிசைனாக பார்த்து தச்சு கொடு. பார்த்த உடனே பணக்கார மாதிரி இருக்கணும்னா நீ பணக்காரன் இருந்தால் நீ பணக்கார மாதிரி தான் தெரியுவேன். உன் ப்ளவுஸில் தான் தெரியுதா நீ பணக்காரங்களா ஏழையானு? அப்படி இல்லை பெரிய பொண்ணு, நம்ம சினிமாலாம் பார்க்கலாம் பார்த்தியா? இந்த ஹீரோயின்லாம் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. போடதான் அந்த ப்ளவுஸை வந்து அப்படியே மாடலாக இருக்கு பாரு. பார்த்ததில்ல நீ அப்படி முடி போட்ட மாதிரி இருக்கணும் பின்னாடி. அந்த மாதிரி மாடலாக தச்சு கொடு எனக்கு. அப்போ பின்னாடி தைக்க வேண்டிய வேலையே கிடையாது, கட் பண்ணி அந்த துணி அப்படியே விட்டு நீ முடி போட்டுப்பேன். இனிமேல் எதுவும் நல்லா தச்சு கொடு. நீ சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. சரி, உன் பின்னாடி தலைக்கு மேலே ஒரு பச்சை
கலர் ப்ளவுஸ் இருக்கு பார்த்தியா, பச்சைக்கு மேலே ஒன்று, அந்த மாதிரி தச்சு கொடு. சரி தச்சு தரேன். திருவிழா மத்தியானம் தான் திருவிழா கோயில் கூழ் ஊற்றுவாங்க, காலையில் வந்து வாங்கிக்கோங்க. எது திருவிழா காலையில் வந்து வாங்கிக்குவா? ஏண்டி முன்னாலே கொடுடி, அப்போ தான் நீ ரெடி ஆக முடியும். காலையில் வாங்கி நான் எப்படி ரெடி ஆகுறது? நான் வேணா உங்களுக்கு கொக்கிலாம் தச்சு தரேன், வேறு ஏதாவது பண்ணமா சொல்லு, அது பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். ஓஹோ, அந்த கொக்கிலாம் தச்சு கொடுத்துட்டு ஏதாவது ஹெல்ப்பர் வேலை செஞ்சுட்டு அந்த ப்ளவுஸுக்கு வந்து பாதி காசை கம்மி பண்ணிடலான்னு பார்க்குற நீ. ராஜதந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டால. வேணும்னா நான் சொல்கிறேன், வந்து கொக்கியை தச்சு கொடுத்துட்டு போ. இப்போ எதுவும் தவிர வச்சுட்டு கிளம்புங்க 2 பேரும். நல்லா தைப்பல்ல? இங்கே ஒட்டி வச்சிருக்கேன் பார்த்தியா ப்ளவுஸ்லாம், மாடல் ப்ளவுஸ்லாம், அதெல்லாம் நான் தச்ச ப்ளவுஸ் தான். எவ்வளோ அழகாக தச்சிருக்கேன் பாரு. என்னை வந்து நீ அந்த மாதிரி சந்தேகப்பட்டு கேட்காத. சரி, உன்னை நம்பி கொடுத்துட்டு போகிறேன். ஜாக்கெட்டை நாஸ்தி பண்ணிடாதா அத்தா? எனக்கு நிறைய வேலை இருக்குது, போயிட்டு வாங்க. நம்மளும் வந்து டெய்லரிங் கிளாஸ் போய் இந்த ப்ளவுஸ் தான் தைக்க கற்றுக்கணும். ஆமாக்கா, நான் நைட்டுக்குலாம் ஓர அடிப்பேன், ஆனால் இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் எனக்கு தைக்க தெரியல இன்னும். அதையும் கற்றுக்கணும், காசு போகலாம். புடவையிலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு புடவை ஓர அடிச்சிடலாம். அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு போயிருக்கல, இது உள்ளே இருக்குது. சரி, இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். பெரிய பொண்ணு, யார் இது? யாருன்னா வழி தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களா? எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் உங்களை. ஏன்டி அப்படி சொல்கிற? ஆமாம், நீங்கள் தான் வேறு எங்கே போய் தச்சுக்க போகிறேன்னு சொன்னீங்களே, அப்புறம் எங்கே வந்தீங்க? அக்கா தானே சொன்னேன், கோச்சிக்காத. இது பாரு, இது வந்து புடவை ஓர அடிச்சு தச்சு கொடுத்துரு. ப்ளவுஸ் பிட்ட அன்றைக்கி எடுத்தோம்ல, அதே கூட வச்சிருக்கேன் பாரு, எனக்கு அழகாக தச்சு கொடுங்க. ஏற்கனவே 2 பேர் கொடுத்துட்டு போயிருக்காங்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. உங்களுக்கு வேறு கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்லையா? லேட்டா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுமா? 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகாது, திருவிழாவே முடிஞ்சிடும். அப்புறமா தான் கிடைக்கும் உங்கள் ப்ளவுஸு. எது திருவிழாவா முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் நான் எதுக்கு போட்டுக்கணும்? அதை நீ வச்சுக்கோ. சரி, கொடுங்க தச்சு தரேன். எங்க உங்க மாமியாரை காணா? இப்போ அது எதுக்கு கேட்குறீங்க நீங்கள்? அது எங்கன்னா போய் கதை பேச போயிருக்கோம். நான் வர முதல்ல வீட்டில். அப்படியா? சரி. பெரிய பொண்ணு, வாங்க. வேறு எங்கே போகிறேன்னு சொன்னீங்க? 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு யாரும் தச்சு தராங்க, நாங்கள் போய் தச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. புடவை தூக்கி நீங்கள் வந்திருக்கீங்க. அங்க போய் பார்த்தேன், அவங்க ஊருக்கு போயிருக்காங்களா, வரத்துக்கு 1 வாரம் ஆகுமா. சரி, நீ தான் தச்சு தர சொன்னியா, நல்லா தச்சு தருவோம், நீங்க எடுத்துன்னு வந்துட்டேன். ஓஹோ, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க சொல்லிட்டு இங்கே எடுத்துன்னு வந்திருக்கீங்க. இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துருக்க மாட்டீங்க தைக்கிறதுக்கு. ஏமா, நீ நல்லா தச்சு உங்ககிட்ட கொடுக்க போறோம். போன வாட்டி சொத பண்ண பாரு எப்படி. ஓகே, பின்னாடி வச்சு தச்சுட்டேன், முன்னாடி ஜன்னல் வச்சுட்டேன், அந்த மாதிரி தச்சு கொடுத்தனா என்ன பண்ற சொல்லு. ரொம்ப ஓவராக பேசாதீங்க, கொடுங்க. எனக்கு வந்து பாக்கறத வச்சு தச்சு கொடுத்துருன்னா அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு பார்க்கறதுக்கு. ஏன் கழுத்தில் போட மாட்டீங்களோ? அதெல்லாம் வேணாம், பாக்கறது தான் வேணும் எனக்கு. ஆமாம், இப்போதான் எனக்கே ஞாபகம் வருது. எனக்கு வந்து பானை, இந்த பாட் நெக் சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி எனக்கு வச்சு தச்சு கூட. வயசான காலத்தில் இதுங்க 2 பண்ணுற அச்சத்தை பார்த்தியா? 2 எப்படி அலும்பல் பண்ணுதுங்க. உனக்கு பாட் நெக் வேணுமா, உனக்கு பா நெக் வேணுமா? அதுக்கப்புறம் அதில் வந்து 2 கயிறு இருக்கும் பார்த்தியா கட்டுறது, அதே வச்சு கொடுத்துரு. அதில் அப்போ கட்டினா நல்லாயிருக்கும், ஸ்டைலாக இருக்கும். உனக்கு நக்கா வேணா? உனக்கு அந்த மாதிரி கயிறு வச்சு தைச்சு தரணுமா? எனக்கு அந்த மாதிரி வேணாம். அப்புறம் வேறு மட்டும் தைக்கும் போது தைச்சிக்கிறேன், இப்போ வேணாம். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு டிசைனுக்கும் எக்ஸ்ட்ரா காசு ஆகும். நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, இந்த மாதிரி டிசைனாக தைக்கிறதுக்கு ஒரு ரேட்டு. அதில் பில்லு போட்டு தரேன். ஏன்னா லேஸில் வேறு வாங்கணும், அது வைக்கிறதுக்கு பார்டர்லாம் வாங்கணும். அதுக்கு தனித்தனியாக பில்லு போட்டு தந்துடுவேன். காசை ஒழுங்காக கொடுத்துருங்கோ. உனக்கே தெரியும், நாங்கள் ஒன்றும் பணக்காரங்க கிடையாது, இல்லாதப்பட்டவங்க தான். பார்த்து பில்லு போடு, நீ பார்த்து நிச்சயத்துக்கு பில்லு போட்டு விட்றாத. ஆமாம், ரொம்ப இல்லாதப்பட்டவங்க தான் 2 பேருமே. ஒரு 4-5 ஏக்கர் கழனி இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஏழதாம்மா, உங்ககிட்ட கம்மியான பில் போட்டே வாங்கிக்கிறேன். சரி, நாளைக்கு வரேன், தச்சு வை. ஆமாம், நாளைக்கு மாடு எதுவுமே கட்டி போட்டுட்டு ஒரு 5 மணிக்கா வரேன், அதுக்குள்ளே தச்சு வை. வாங்க, வரும்போது மறக்காமல் காசு எடுத்துனாங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் எவ்வளோ காசுன்னு. இன்னும் ஒரு வழி அப்படியே தச்சு தரேன்னு ஒத்துக்கனால வேறு டைலர் கிட்ட எடுத்துமே கொடுத்தேன். அவங்க வந்து 2 நாளாக தச்சு தர மாட்டாங்களா, 1 வாரம் ஆகுமா. அதான் நைஸாக பெரிய பொண்ணு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணீங்கக்கா. புடவையே வந்து சேர்ந்து போச்சு. மடம் கட் பண்ணி தைக்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் கூட நமக்கு ரெஸ்ட் கிடையாது. இந்த மாமியார் வரை எங்கே போச்சு தெரியல, காய் போட்டு சொல்ல பார்த்தா